God is mindful of you. The Lord God will bless you. தாவீதின் தேவன் உன்னை நினைத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். It was God's initiative to bless David as king. Hallelujah. ஆண்டவராக இந்த 7 பேரையும் கேன்சல் பண்ணிட்டாரு. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இனி யாராவது இருக்கா? அங்க ஒருத்தர் இருக்கிறான், ஆடு வைத்து கொண்டு அவனை வர சொல்லு, இவன் தான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு you may be a small boy, you may be a small girl, you may be a daily wages man, you may be living in a rented house. ஒரு வாடகை வீட்டுல நீங்க குடியிருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எளியவா இருக்கலாம். கர்த்தாவே என்னை நினைத்தருளும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆண்டவராக உன்னை உயர்த்தணும் நினைச்சிட்டா ஒருவனும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும் நினைச்சிட்டா அப்படியே வைத்துவார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். நீயாக முயற்சி எடுத்து இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவராக என்ன ஆசீர்வதித்து உயர்த்தணும்னு நினைச்சு உயர்த்தினாதான் உண்டுங்க. தம்பி அதை தெரிஞ்சுக்கிடுங்க அம்மா. ஆண்டவராக என்னை பயன்படுத்தணும்னு நினைச்சா அவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா ஆசீர்வதிச்சு. ஆண்டவரே என்ன நினைத்தருளும். ஹல்லேலூயா. அது சிலுவையின் கள்ளன் அல்லவா சொன்னான். சிலுவையின் கள்ளனை நான் இங்க கூட்டிட்டு வரல. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், I am low and humble. நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவர் என் மேல் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். நீ தாழ்மை உள்ளவன், நீ எளிமையானவன். ஆண்டவர் உன்னை பற்றி அக்கறையா இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததியார் இல்லையா? அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் ஆளுகைக்கு வந்த போது அவர்களெல்லாம் அடிமைகளாக்கி கொடுமைப்படுத்தினான். அவங்க ரொம்ப வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள், அழுதார்கள். ஆண்டவருடைய செவிகளில் அது சென்றது. ஆண்டவர் பார்த்தாரு. மோசேயை கூப்பிட்டார். மோசையை போக சொல்றாரு. மோசே நான் போகல, எனக்கு பேச்சு வராது, எவன் அனுப்புறான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் யாரென்ன அனுப்புறான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் நான் சொல்றேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிறவர் அனுப்பினார். I am that I am. மாறாதவர், மாறாத கடவுள் அனுப்புறாரு சொல்லுன்னு சொல்றேன். அதான் அதுக்கு விளக்கம் பாருங்க. அந்த மோசையை கூப்பிட்டு மோசே சொன்னா போக மாட்டேன்னா நீ தான் போகணும். மோசையை கொண்டு 10 அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. மோசேட்ட சொல்ல யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையில் நீங்க படிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்கிறார், I have heard their cry and I know their sorrows. அவருடைய அழுகையை கேட்டேன், அவருடைய வேதனையை நான் கண்டேன். கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகத்தான் மோசையை அனுப்பினார். மோசையாக நினைச்சு ஐயோ நம்முடைய ஜனத்தாரு நம்ம அக்கா நம்ம அண்ணா ஆரோ நம்ம அம்மா எல்லாம் அங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்கள போய் விடுதலை பண்ணணுமே, ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு போவோமே. நோ, ஆண்டவராக ஸ்டெப் எடுத்து முதல் படியை ஆண்டவராக ஆரம்பித்து மோசையை கூப்பிட்டு முட்செடியில தரிசனமாகி மோசையை கூப்பிட்டு போன்னு சொல்லி போக வச்சு 10 அற்புதங்களை செய்து விடுதலை பண்ணி விட்டான். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு விடுதலை தேவையா? The Lord will do it. He will deliver you. Hallelujah. அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறியா? நெருக்கப்பட்டு இருக்கிறியா? ஒடுக்கப்பட்டு இருக்கிறியா? ஆண்டவரே என்னை நினைத்தார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to God. He chose
of Israel from the bondage of Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவனே முதல் படியை எடுத்து வைத்தார். முதலாவது செயல்பட்டார். அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறியா? சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறியா? ஒடுக்கப்பட்டிருக்கிறியா? எனக்காக யாராவது கொஞ்சம் உதவி செய்வீங்களா? பஞ்சாயத்து நடத்துவீங்களா? நீங்க வாரீங்களா? அந்த அவரை கூப்பிட்டு கேட்கிறீங்களா? அவனுக்கு ஒரு அடியை கொடுக்குறீங்க. நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஆண்டவருக்கு வேலைக்காரன், ஐ கேனாட் டூ எனிதிங், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஐ கேன் ப்ரே ஃபார். நான் உனக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உண்மை. நம்ம ஒன்றும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஓ, நீங்க ஆண்டவரை பற்றி சரியா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவராகத்தான் மோசையை அனுப்பி, தரிசனமாகி மோசையை அனுப்பி அவர்களை எல்லாம் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அவங்க அங்க கொடியெல்லாம் பிடிக்கல, நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க செங்கல் அறுக்க மாட்டோம், நாங்க எங்க வீட்டுக்கு போக மாட்டோம், உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம். அப்படி எல்லாம் செய்யல. ஆண்டவராக அவங்கள விடுதலை பண்ண முன் வந்து செயல்பட்டு மோசை அனுப்பி எல்லாம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. அநியாய் புறப்பட்டு போனார்கள். மோசைக்கு பிறகு மோசே அவர் 120 வயசு வரை உயிரோடு இருந்தாரு. அவர் கொஞ்சம் தூரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரு. யோர்தானுக்கு இக்கர பகுதி வரை நடத்தினாரு. அதுக்கு பிறகு மோசையும் போயிட்டாரு. அதுக்கு பிறகு யாரோவா? அதுக்கு பிறகு ஆண்டவர் நூனின் குமாரன் யோசுவாவை ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 31 அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். மோசேக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை ஏற்படுத்துகிறார். சொல்றாரு, you shall cause them to inherit it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், உபாகமம் 31:7. நீ அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவிடத்தில் சொல்கிறார், he will not leave you nor forsake you. ஆண்டவராக ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு முன்ன வந்துட்டா இடையில விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நிறைவேற்றி வெற்றி சிறந்தருள்வார், மகிமையா வெற்றி சிறப்பா. ஹல்லேலூயா. மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ விசுவாசிட்டா, ரொம்ப சந்தோஷம். அவ ஆண்டவரை துதிக்கிறார். என்ன, எப்படி துதிக்கிறார்? வல்லமையுடைய மகிமையான வேலை செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், அவர் மகிமையான வேலை செய்கிறவர். ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, மோசேயை கொண்டு இஸ்ரவேலரை யோர்தான் வரை நடத்தினார். அதுக்கு பிறகு யோசுவாவை கொண்டு தேவன் வழி நடத்தினார். யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் செய்வாரா? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். சங்கீதக்காரர் அதைத்தான் சொல்றாரு. 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு பற்றி நம்ம கொஞ்சம் முன்ன படித்தோம். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு அந்த மரியாள நியமித்திருந்த வேளையில அவர் ஒரு ஐடியா பண்றாரு. அவர் என்ன ஐடியா? இந்த மரியாளுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆகல, நிச்சயம்தான் பண்ணோம், இவளுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு, நம்ம இந்த கெட்ட பேரை ஏற்றுக்கிட முடியாது, நமக்கு சுத்தப்பட்டு வராது, அதனால இவ்வளவு நைசா தள்ளிடுவோம்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவராக முயற்சி எடுக்கிறாரு. மேரி வாஸ் நாட் அவேர் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஃபார் டிவோர்ஸ். விவாகரத்து பண்ணணும் அல்ல இவ்வளவு தள்ளி விடணும்னு உள்ள எண்ணத்துல யோசேப்பு இருக்கிறத பற்றி மரியாளுக்கு கொஞ்சமே தெரியாது. சத்தியமா சொல்றோம், ஒண்ணும் தெரியாது. ஆனா ஆண்டவர் தூதனை அனுப்பி, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 25ஆம் வசனம் படிச்சு பாருங்க. மத்தேயு 1, 19, 20, 24 வசனங்கள் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா, சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் தோன்றி, உன்னையா உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, பரிசுத்தாவியினாலே உற்பத்தியாகி இருக்கிறது, ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு நீங்க 24 படிச்சீங்கன்னா, யோசேப்பு அவளை சேர்த்துக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. மரியாதை ஒண்ணும் தெரியாது. சில வேளைகளில் நமக்கு சில தீமை செய்ய, நமக்கு குடும்பத்தில் உள்ளவங்களே வேட்டு வைக்க, சூனியம் பண்ண, மாந்திரிகம் பண்ண வேலையில நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கும். ஆண்டவராக நமக்காக முயற்சி பண்ணி ஒரு எச்சரிப்பை கொடுத்து விடுவார். அப்படிதான் அபிமெலேக்கு
அங்க ஆபிரகாமுடைய மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டான் ஆள் விட்டு. He couldn't do anything. ஆபிரகாம் அங்க அந்நிய தேசத்துல என்ன பண்ண முடியும்? கேராருலே ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி அவள் இன்னொருவருடைய மனைவின்னு சொன்னதும் அவன் பயந்துட்டான். He did not touch her. அவன் அவளை தொடவில்லை. ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் செய்கிறான். It was God's initiative that Joseph should not send her away. அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்ட பாத்தியா? நம்ம வாழ்க்கையில யாராவது நமக்கு கெடுதல் பண்ணவோ, காலவாரி விடவோ, தீமை செய்யவோ, வேலையிலிருந்து பிரிச்சு விடவோ, டிரான்ஸ்பர் பண்ணவோ, டிமோட் பண்ணவோ, பள்ளம் தோண்டவோ செஞ்சா ஆண்டவராக சிரமப்படுத்தி செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஆமான் என்ன பண்ணுகிறான்? 50 முழ தூக்கு மேடையை உண்டு பண்ணுகிறான். மொர்தெகாயை தூக்கில போடணும். மொர்தெகாய் he was a watchman. அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி அழுது சாம்பல பொருள்றான். அந்த எஸ்தர் ராஜாஜிக்கு மட்டும் சொன்னான். ராஜாவிட்ட அவனால பேச முடியாது. அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. He was an ordinary fellow. அவன் பெரிய தலைவரா? He couldn't do anything. It was God's initiative to hang that Haman. அந்த தூக்கு மேடையில ஆண்டவர் ஆமான தூக்கி போட வச்சிட்டாரு. மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்திட்டார். It was the Lord's doing. Hallelujah. ஆண்டவராக எடுத்துக்கிற செயல் தாங்க. ஆண்டவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கட்ட வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கட்ட வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தராவர் தளராமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தராவர் தளராமல் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். My God is alive. ஹல்லேலூயா. வேலையிலிருந்து பிரிச்சுட்டாங்க. வேலையிலிருந்து பிரிச்சுட்டாங்கடா. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், சகலமும் நன்மைக்காகத்தான் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் ஓடி போன அந்த பஸ் விட்டுட்டு போயிட்டான். எனக்கு அழுகையா வந்தது. விட்டுட்டு போயிட்டானே பாவி பயல. நான் எவ்வளவு அவசரமா போகணும். அது ஐயம்பேட்டையில அங்க விபத்துல மாட்டிருக்கு. ஆண்டவர் ஒன்னும் தீமைக்காக செய்ய மாட்டார். எனக்கு தீமையாக இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக தான் மாற்றுகிறார், இன்னும் செய்வார். ஹல்லேலூயா. He is a faithful God. அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. How do you feel? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? தெம்பா இருக்கா? Do you feel energetic? எனக்கு நல்லா இருக்கு, சோமா இருக்கு. உடம்பு வலி எடுத்தாலும் சோமா. ஹல்லேலூயா. God is alive. My God is alive. நம் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செத்து போனா என்ன செய்வீங்க? செத்து போனா நான் என்ன செய்வேன்னு சொல்லட்டா? அங்க போய் உட்கார்ந்துக்கிடுவேன். ஆபிரகாமுக்கு மடியில போய் உட்கார்ந்துக்கிடுவேன். ஹல்லேலூயா. செத்து போயிட்டா நம்ம அந்த கல்லறைக்குள்ளே உட்கார்ந்துருப்பேன். நீ நினைக்கிற பாஸ்டர் ஒரு நாளா நீங்க செத்து போறதை பற்றி நினைச்சு அழுத்திருக்கிறீங்களா? பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு குஷியா இருக்கும், ஜாலியா இருக்கும். அங்க எங்க தாத்தா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க ஆண்டி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. பக்தருடன் பாடுவே, பரம சபை முக்தருடன் கூடுவே, பக்தருடன் பாடுவே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ? ஆட்டோ பீப்புள் ஆர் தேர். கர்த்தர் இயேசு என்னை அறிகிறார், நான் அவரை அறிவேன். அங்க இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வான்கரையில் நாம் நின்று. ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதே இனிஷியேட்டிவ் யாருதான்? அவர்தான். ஹல்லேலூயா. எப்ப கூப்பிடுவாரோ சந்தோஷமா போனோம். அழுதுட்டு நீங்க மெனக்கடாதுங்க. பயமா இருக்கா? கிறிஸ்துமஸ் வரப்போகுது. சந்தோஷமாயிருங்க, நீங்க சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் அலைவ். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். அவர் நடத்துவார், அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு நல்ல தேவபக்தி உள்ள மனுஷன்.
அவர் தெரியாதனமா அறியாமையில மனைவியை தள்ளி விடணும்னு நினைச்சாரு. ஏன்னா ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சிட்டார். No evil took place in the life of Mary. மரியாளின் வாழ்க்கையில எந்த தப்பு நடக்கல. It was a divine thing. அது தெய்வீக விஷயம். அவருக்கு அது தெரியாம இருந்தது. ஆண்டவர் தூதனை கொண்டு சொன்னதும் he became all right. இல்லையா? அப்படிதான் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது தீமை நடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆண்டவர் சொப்பனத்துல தூதனை அனுப்பி சொல்லிடுவாரு. நமக்கு ஒரு தீமை வராது, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கும் பாக்கியம் அந்த மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல வாழ்வை வைத்திருக்கிறார். ஆண்டவராக செய்வார், பார்த்துக்கிடுங்க. அந்த நகோமிக்கு பின்னால போன அந்த ரூத்து, அவ நகோமி எப்ப சொல்லி பார்த்தா, எனக்கு நீ கல்யாணம் முடிஞ்சு, நான் கல்யாணம் முடிஞ்சு புள்ள பத்து, உனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? என்ன நம்பி நீ கிடாத, நீ வராத, நீ உனக்கு சகோதரியை போல ஓர்வாளை போல நீயும் போய் சேரு, ஓரங்கட்டு, உனக்கு கூட தான் வருவேன். ஹல்லேலூயா. இது யாருக்கு செயல்? இதுதான் அவர் செயல், ஆண்டவரின் செயல். ஹல்லேலூயா. விதவையாக இருந்தால் கூட உன்னை போஷிப்பார், உன்னை பராமரிப்பார், உன்னை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒருபோதும் விலையிட மாட்டார், ஒருபோதும் அவர் வெட்கமடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் இப்படி ஆயிட்டேனே, நானும் ஒரு அனாதை ஆயிட்டேனே. ஐயோ, 36 வயசுல புருஷனை இழந்த வேளையில அந்த தேவ மனுஷி பாடினாங்க, அநாதையாவதில்லை அன்பரேசுவின் திருமகள் நான், குடும்பமே அழிந்தாலும் குறையுமை சொல்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவராக போஷிப்பார், பராமரிப்பார், கரை சேர்ப்பார். எனக்கு கூடவே இயேசு இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. You are worried? Are you happy? Do you have any problem? No problem. Hallelujah. He cares for me. அவர் என்னை விசாரிக்கிறார். அவர் எனக்கு காரியத்தில் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். என் பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, உங்களை குறித்து ரொம்ப ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி மட்டும் காக்க வல்லவர். This God is our God forever and ever. He will lead us from now to the end of time. கடைசி மட்டும் காக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஆமென். Glory to God.